முதலாளி அம்மா ஏறாங்கடா, மரியாதையா போகணும். பொண்ணு பார்க்க போகட்டா கண்ணா. பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி பார்க்கணும். ஐயா முன்னுக்காமா முதலாளி அம்மா. உங்க வீட்டு சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க பொண்ணா பார்க்க பையன் வரல? வண்டியில இடம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பையனுக்கு பரீட்சை நேரம், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டான். நாங்க உட்காருன்னா உட்காருவான். இல்லையா மாப்பிள்ள? ஆமா, நாங்க நில்லுன்னா நிப்பான், நாங்க ஓடுன்னா ஓடிடுவான். அத பத்தி பரவாயில்லைங்க. ஐயா மலமலன்னு பேசிக்கிட்டு மலமலன்னு பொண்ணை கூப்பிடுங்க. இது யாரு? நான் யாரா? நான் தான் இவங்களுக்கு வண்டிக்காரன். ஆமா, குதிரை வண்டிக்காரன். சட்டு புட்டுன்னு எங்க ஐயா கட்டிக்கு போற பொண்ணை வர சொல்லுங்க. கூப்பிடுறீங்க ராஜி. மாப்பிள வரலங்கிறது பொண்ணுக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிறது பர்வதம்மா மாப்பிள. மாப்பிள வந்திருக்கிற மாப்பிளைய வச்சு பேஷ் வாங்க. மாப்பிள ஐயா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ஐயோ எனக்கு எதுக்கு? இருக்குங்க, சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ண சொல்லி மாப்பிள கிட்ட. அதனால என்ன மாப்பிள்ள, நமஸ்காரம் பண்ணட்டுமே. பண்ணுமா? நல்லா இருக்கு. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன மாப்பிள்ள? ஓஎஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அது போதுமே, கல்யாணத்தை எப்போ வச்சுக்குவோம்? இத பாருங்கம்மா, எனக்கு எந்த விஷயமும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடுவோம். வாங்க, நீங்க இங்கே இருங்க மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணு. என்ன நீ பாட்டு கம்முன்னு வந்துட்ட? எப்படி எங்க ஐயா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? ஐயோ மாரியா, இவரை பிடிச்சிருக்குதாயா? ஏன் அப்படி சொல்ற? பிடிச்சாகணுமே, இல்லன்னா நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லையா? உனக்கு அவரை பிடிச்சு போச்சு, எதுக்கா மாப்பிள்ள தனியா இருக்கும் போதே கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுரு. இரு வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு உலாத்தும் போது போய் கேளு. வழக்கம் போல 2 நாள் கழிச்சு காகிதம் போறேன்னு சொல்லுவாங்க. ஒத்துக்காத, சும்மா தைரியமா போய் கேளு. கேக்குற? சரி கேக்குறேன். நான் பாக்குறேன். உங்க கூட 2 வார்த்தை பேசுவேன். என்ன? ஏன் கூடவா? ஏன்? உங்க கூட பேசலன்னா வேற யார் கூட பேசுறதா? இத பாருங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? இத சொல்றதுக்கு நானே வைக்க பண்ணேன். இப்படிதான் பெண் பார்க்க வந்துட்டு 2 நாள்ல லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப பேரு. பாவம், அவங்க போன இடத்துல போஸ்ட் ஆபீஸ் இல்லையோ என்னமோ. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது. பரவாயில்ல, நீங்க நேர்ல சொல்ல வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இருக்கு இல்லன்னு 2ல 1. இந்த லெட்டர்ல எழுதி போஸ்ட போடுங்க, அது போதும். பேஷ் சபலம். யாரை விட்டது? என்ன பதில் போடுவீங்களா? சரி போடுறேன். என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. 2 நாள்ல பதில் போடுறேன். அவங்க யாராவது வந்துட போறாங்க. தயவு செய்து நீங்க போயிடுங்க. தேசைய திருப்பிட்டேன், கதைய மாத்திட்டேன் கணேஷ். கேள்விப்பட்டேன். உங்களை யார் போக சொன்னது? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நல்ல எண்ணம் தாண்டா. நல்ல எண்ணமா? அதுவும் உங்களுக்கா? இல்லன்னா இன்னும் எத்தனை பொண்ணு கிட்ட மோதிரத்தை மாத்திட்டு வந்துருவியோ? இல்ல நிர்மலா? ஆமா, அதனால்தான் சட்டு புட்டன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். கல்யாணம் செஞ்சுக்க போறது நான். அதை முடிவு செய்யறதுக்கு நீங்க யாரு? அதானே. நீ என்ன சொல்ற? இல்லம்மா, நீங்க ஏமா போனீங்கன்னு சொல்ல வந்த. இந்த முகர கட்டி எவ கட்டிக்குவா? அந்த முகர கட்டியை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அதே மாதிரி இந்த முகர கட்டியை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தி வருவா. சும்மா இரு சிடுமுஞ்சி. வாய மூடி பம்பளி மாசு. நீ என்னடா அவகிட்ட தாராளம் பண்ணிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுவும் நீங்க சொல்ற பொண்ண நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்
கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்தவளா இல்லையான்னு நிர்ணயிக்கிற உரிமை எனக்கு இல்லையான்னு கேளுங்கத்த. கல்யாணங்கிறது என்னுடைய சொந்த பிரச்சனை. இத பத்தி மத்தவங்க முடிவெடுக்க முடியாது, நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கத்த. ஓஹோ, என் கூட பிறந்து தொலைச்ச காரணத்துக்காவது இவனுக்கு சம்பந்தம் பேசுற உரிமை எனக்கு இல்லையான்னு கேளுங்களேத்த. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லுங்கத்த. உரிமை கிடையாது இல்ல இல்ல. அப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. வீட்டை விட்டு போகணுமா? ஆமா. அப்போ சொத்தை பிரிக்க சொல்லுங்க. சொத்து இவனுக்கு ஏறிட்ட சொத்து இவன் தாத்தா சம்பாதிச்சதா எல்லாம் நான் சொந்தமா சம்பாதிச்சது. அதுல ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கொடுக்க மாட்டீங்களோ? கொடுக்க மாட்டேன். பாத்துருவோம் சொல்லுங்க. பாத்துருவோம் 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 பாத்துருவோம். ஐயோ மாப்பிள வாங்க எப்படி மாப்பிள நான் சொல்றத கேளுங்க. என்னது? உங்க தம்பியை வெளியில அனுப்பிச்சிட்டா ஊர்ல 4 பேர் என் மண்டையை தான் உருட்டுவாங்க. என்னமோ நான் தான் உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன்னு. அதுக்கு இல்லத்த, பாகத்தை பெரிய என்னைக்கு ஆரம்பிச்சானோ உடனே அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஆத்தப்படாதீங்க மாப்பிள, ஆத்தப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாதத்த, இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும். வேணா ஒண்ணு செய்வோமா? என்னது? இப்ப கட்டிட்டு இருக்கோம் இந்த அவுட் ஹவுஸ், இதுக்குள்ள அவனை குடி வச்சுட்டா? இதுல அவனை குடி வச்சா உங்க தம்பியை வெளியில அனுப்பிச்சிட்டோன்னு ஊர்ல 4 பேருக்கு தெரியாம இருக்கும். வீட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்குள்ள பிரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அது சரியத்த. அதுக்கப்புறம் அந்த அவுட் ஹவுஸே தனதுன்னு அடம் பிடிச்சு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சானா? அப்படி சொல்லிடுவானா? பின்ன எப்படி? பேருக்காவது அவன் கிட்ட மாசம் வாடகையை வாங்கிடுவோம். அதுவும் சரிதான். சிரிக்கிறான் பாருங்க. என் வயத்தை பத்திக்கிட்டு எரியுது. இவனே உடனே இந்த அவுட் ஹவுஸை கட்டி முடிங்க. நல்லா வச்சாச்சு, கும்பிட்டுக்கடா. நீங்களும் கூப்பிட்டுக்கங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க தானே நிலைய நிக்க போறீங்க. பாத்துடுவோம். எங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன உடனே நான் போயிருப்பேன். அப்புறம் இந்த அவுட் ஹவுஸ்ல என்ன எப்படி குடி வைப்பீங்க? நீ வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா அதுவே எனக்கு பெரிய வெற்றிடா. போக மாட்டேன்னு நீங்க ஊதுற ராகத்துக்கெல்லாம் எங்க அண்ணன் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா, அவரை உங்க இரும்பு பிடில இருந்து விடுவிக்க வேண்டாம். தவிரவும் நீங்க கட்டுற இதே அவுட் ஹவுஸ்ல உங்களை குடி வச்சு நான் கண்குளிர பார்க்க வேண்டாமா? கடைசி வரைக்கும் இருப்பேன். இருப்படா, நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ ஆம்பளை இல்லையா? நீங்க எங்க இங்க வந்தீங்க? உங்களை தேடிதான் வந்திருக்கேன். என்ன தெரியா? எல்லாரும் வந்து போற கிடைக்கா? உங்க கூட 2 நிமிஷம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? அவசியம் பேசித்தான் ஆகணுமா? ஆமா,